வணக்கம். 40 ஆண்டு காலமாக காவல்துறையில் பணிபுரிந்து காவலர்களுக்காக இந்த தமிழகத்தில் ஒரு சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்று குரல் கொடுத்து தன்னை வருத்தி பல வழக்குகளை சந்தித்து சம்பளம் ஒழுங்காக பெறாமல் இன்று ஓய்வு பெற்ற பிறகும் அவருக்கு சரியான முறையிலே ஓய்வூதியம் அளிக்கவில்லை இந்த காவல்துறை. இந்த அளவிற்கு 40 ஆண்டு காலம் இந்த காவல்துறைக்காக சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவர் வாழ்க்கையில எந்த ஒரு இன்பமும் துன்பமும் எந்த ஒரு பலனும் அனுபவிக்கிற காலை இழந்தது தான் மிச்சம். எல்லாத்தையுமே இழந்துட்டாருன்னு வச்சுங்களேன். அந்த காவல்துறையில போராடி நியாயத்துக்காக தர்மத்துக்காக போராடி இன்று வாழ்க்கையில் கடைகோடி இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் தன்னுடைய மனது வலிமையோடு இன்று செயலாற்றி கொண்டிருக்கின்றார். கால் இழந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மனது உறுதியோடு இருக்கிறது என்று தற்போது ஓய்வு பெற்றிருக்கின்றார். அவர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் மணிவண்ணன் அவர்கள். அவர்களைத்தான் இப்போது நாம் சந்திக்க போகின்றோம். என்ன சொல்கிறாரு அவர், இந்த காவல்துறையில் அவர் பணியாற்றிய விஷயங்கள் என்னென்ன, எப்படியெல்லாம் பணியாற்றினார், இப்பொழுது எதனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி அனைத்து விஷயத்தையும் நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்கள் இப்போ காவல்துறையில் இத்தனை வருஷமாக போராடி 40 ஆண்டு காலமாக, எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டு காலமாக நீங்கள் காவல்துறையில் பணியாற்றினீங்க. பணியாற்றி காவலர்களுக்காக ஒரு யூனியனை உருவாக்கணும், அவர்களுக்காக ஒரு வெல்ஃபேர் பண்ணணும்னு இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் பணியாற்றி உங்களையே நீங்கள் வருத்திக்கணும். இன்னைக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு இன்னைக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. இப்போ இதனுடைய வாழ்க்கை வரலாறுல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதனால நீங்கள் இந்த மாதிரி ஆனீங்க? உங்களுடைய நிலைமை என்ன? இப்போ நான் 1984 காவல்துறையில் அப்போது இருந்த செங்கை கிழக்கு மாவட்டத்தில் 2ஆம் நிலை காவலராக தாக்கலாகி அங்கே சென்னை மவுண்டில் ஹெட் குவார்ட்டர் இருந்தது. செங்கல்பட்டு ஈஸ்டோட செங்கை கிழக்கு மாவட்டமாக இருந்தது. அதில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். 2000 எனக்கு எங்கள் அப்பாவும் காவலர் தான். எங்கள் அப்பாவும் காவலராக இருக்கும்போது எங்கள் அப்பாவெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அப்பா பார்க்கும்போது விஐபி பார்த்த மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா நைட்டு நான் தூங்கும்போது வருவார், காலையில் தூங்கும்போது போயிடுவார். அதனால் நான் காவல்துறை சேரும்போது கண்டிப்பாக சங்கம் கேட்கணும், சங்கம் வாங்கணும், சட்டப்படி வாங்கணும் அப்படின்னு சட்டப்படி மனு கொடுத்து உயர் நீதிமன்றத்தில் இது பண்ணி அதுக்கப்புறம் சங்கம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு எஸ்பியாக வந்த மதிப்பிற்குரிய ஏஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் என் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை 10 வழக்குகள் போட்டார். 10 வழக்குகள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நான் ஜெயிலே இருந்தேன் சென்ட்ரலில். அதுக்கு லீகலாக போராடி சட்டப்படி நான் போராடி வெளியில் அதுக்கப்புறம் நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணேன். இல்லை, இப்போ திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் உங்கள் மேலே இத்தனை வழக்குகள் போட வேண்டிய அவசியம் என்ன? அவசியம்னா அவருக்கு நிர்பந்தம் இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஏன்னா காவல்துறையில் அவர் பெரிய வீரர் மாதிரி காமிச்சிட்டு இருந்தார். 2வது அந்த நேரத்தில் என் மேலே வழக்கு போட்டால் ஐபிஎஸ் சங்கத்தில் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அவர் நல்ல மரியாதை கிடைக்கும், பேர் கிடைக்கும்ன்றதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த காவலர்களுக்காக குரல் கொடுத்து யூனியன் ஆரம்பிச்சிருக்கீங்க, யூனியன் ஆரம்பிக்கக்கூடிய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்றதுனால அதனுடைய காழ்ப்புணர்ச்சியில் பண்ணாரா? அது கூட இருக்கலாம், அதுக்கு இருக்கலாம். ஆனால் அப்போது இருந்த எல்லா மேல் அதிகாரிகிட்டலன்னா டிஜிபி வரைக்கும் நான் முறையிட்ட போது உங்கள் மேலே வழக்கு இருக்கிறதுனால நீங்கள் அதை நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சட்டப்படி பேஸ் பண்ணி அந்த வழக்குகளிலேருந்து இது முடிஞ்சது. எனக்கு அப்புறம் மன உளைச்சல் கொடுத்தாரு. நான் குடியிருந்த வீட்டுக்கு பக்கம் 10-20 போலீஸு லெஃப்ட்டு ரைட்டு நடக்க வச்சு என்ன ஒரு தீவிரவாதி மாதிரி மக்கள் முன்னிலையில் காட்டினதுனால அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் காலி பண்ணதுனால எனக்கு வேறு வழி இல்லாததுனால எனக்கு நான் திருவள்ளூர்கிட்ட ஒரு 500 ரூபாய் வாடகைக்கு அங்கே போய் இருந்தேன். ஒரு காட்டில் இருந்தேன்.
அங்கே இருந்து அப்படியே இருந்தது. அப்புறம் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணேன். டியூட்டிக்கு ஜாயின் பண்ண உடனே நான் அது சட்டப்படி பேஸ் பண்ணேன். பேஸ் பண்ணி எல்லா வழக்கிலும் முடிஞ்சது. எனக்கு என் மனைவி வந்து ரொம்ப அதனால் மன உளைச்சல் ஆகிட்டாங்க. ஒரு மகள் ஒரு மகன் இருந்தாங்க. அவங்களும் மன உளைச்சல் ஆகிட்டாங்க. அவங்களே மிரட்டலுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நான் சட்டப்படி பேஸ் பண்ணிவிட்டு நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எஸ்எஸ்ஐ கொடுத்தாங்க. எஸ்எஸ்ஐ கொடுக்கும்போது நான் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் எஸ்எஸ்ஐயாக இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரைனிங் போகிறேன். திருவள்ளூரில் வந்து ட்ரைனிங்கு போகிறாங்க. போகும்போது ட்ரைனிங்கில் இருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு ட்ரைனிங் எஸ்ஐயாக வந்து எனக்கு இதில் சேலையூர் காவல் நிலையத்தில் வந்து எனக்கு ட்ரைனிங் எஸ்ஐயாக எனக்கு போஸ்டிங் போடுறாங்க. ட்ரைனிங்கில் இருக்கும்போது அங்கே வந்து அந்த இடத்துல எந்த தகராறுமே நடக்கலை. அது மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலை. ஆனால் அந்த நான் பணிபுரிஞ்ச இடத்துல சம்பவம் நடந்த மாதிரி ஒரு பொய் வழக்கை போட்டு என் மேலே நான் அப்போ வந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டேன். வேலை நீக்கம் செய்யும்போது மதிப்பிற்குரிய ரவி ஐயா தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனர் அலுவலகத்தில் இல்லை கமிஷனராக இருந்த மதிப்பிற்குரிய ரவி ஐயா அவர்கள் வந்து ரவி ஐயா அவங்க வந்து நான் போய் பார்த்தேன். என் நியாயத்தை சொன்னேன். என்னை வந்து டியூட்டிக்கு எடுத்துகிட்டு இதுக்கு கண்ணகி நகருக்கு எனக்கு போஸ்டிங் போட்டார். இது சம்மந்தமாக வந்து நிறைய இருக்குது. நிறையனா ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அதை வந்து நான் பின்னொரு இதில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னுடைய தேவை என்னென்னா சட்டப்படி தேவை வந்து எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க. சட்டப்படி ரிட்டையர்மெண்ட் அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் என் மேலே வழக்கு இருக்கிறதுனால ப்ரொவிஷன் பென்ஷன் ஒன்று கொடுக்கணும். அதை வந்து எனக்கும் தெரியல. நான் போய் ஹெட் குவார்ட்டர் டிசி மதிப்பிற்குரிய தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸில் இருந்த மதிப்பிற்குரிய டிசி ஐயா செந்தில்குமார் அவர்களை வந்து நான் போய் பார்க்குறேன். பார்த்த உடனே உமால வழக்கு இருக்குது, நீங்களாம் அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்னு என்னை மாதிரி இதை பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்ஜிஓ சங்கத்தில் கான்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ஜிஓ கொடுக்குறாங்க. அதில் என்ன ப்ரொவிஷன் பென்ஷன் வந்து 80%. எனக்கு நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு என்ன பென்ஷன் கொடுக்கணுமோ அந்த பென்ஷனை வந்து சட்டப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்குது. அந்த ஜிஓலாம் எடுத்து நான் அமிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்பவும் மறுக்கிறாங்க எனக்கு கொடுக்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உயிரோடு இருக்கிறீங்களா செத்துட்டீங்களா எங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி நீங்கள் எங்கன்னா வேலைக்கு போகிறீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் வந்து ஒரு லெட்ரு கொடுங்கன்னு கேட்குறாரு டிசி. நான் என்ன சொல்கிறேன், ஹெட் குவார்ட்டர் டிசி நான் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் கேட்குறேன் அப்படி நான் கொடுக்குறேங்க ஐயா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு அது மாதிரி அரசு ஆணை எதனா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அவர் கொடுக்க மறுக்கிறாரு, என்னை வெளியே துரத்தி விட்டார். நான் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஜியோலாம் அனுப்புகிறேன். அனுப்பிச்சதுக்கப்புறம் போடலை. அதுக்கப்புறம் எனக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு லெட்டர் அனுப்புகிறேன். மாதம் லெட்டர் அனுப்புனா தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் தருவோம், அதுவும் ப்ரொவிஷன் பென்ஷன் வந்து கொடுக்கணுன்னு அரசு ஆணையே இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து மாதம் வேலைக்கு போகல அப்படின்றது ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து என் காலை வந்து என்னுடைய கால் வந்து ஊனமுற்ற நிலையில் இருக்கிறேன், என்னால் நடக்கவும் முடியாது. இன்னொரு காலம் நான் அடிபட்டு இருக்கிறேன், நான் வீட்டில் படுத்த நிலையில் தான் இருக்கிறேன், அப்படியே இருக்கிறேன். இப்போ நான் வந்து எங்கேயும் வெளியில் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்றதை நான் அவங்களுக்கும் தெரிவித்தேன். அவங்க வந்து கேட்க மறுத்துட்டாங்க. அப்படி ஏதாவது நீங்கள் லெட்டர் கொடுக்கணுமா, இந்த மாதிரி நான் உயிரோடு தான் இருக்கிறேன், எங்கேயும் வேலை செய்யலை, இந்த மாதிரி எனக்கு பென்ஷன் கொடுங்க அப்படின்னு மாதம் லெட்டர் கொடுக்கணுமா? அது கொடுக்கணுன்றது சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. ஆணை ஏதாவது இருக்காது? ஆணை எதுவும் கொடுக்கல, நான் கேட்டால் கொடுக்க மறுக்கிறாங்க, கொடுக்கல. அப்போ அந்த ஹெட் குவார்ட்டர் டிசி மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்கள் உங்களை எதுக்கு இந்த மாதிரி அலைய விடணும்? ஏதாவது துவேஷம் இருக்கா? அது என்ன காரணம்னா, நான் அவரை விசாரிப்பட்டி கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து இதில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும்போது எஸ்பியாக இருக்கும்போது மதிப்பிற்குரிய விஷ்ணுபிரியா அவர்கள் டிஎஸ்பியாக இருக்கும்போது ஒரு வழக்கில் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தகவல் தான் கிடைச்சது. இது வந்து சட்டப்படியா என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த அம்மா என்ன வகுப்பை சேர்ந்தவங்க? அவங்க வந்து எஸ்சினா வந்து ஆதி திராவிடர் வகுப்பை. இவர் சட்டப்படி பண்றது வந்து சட்டத்துக்கு புறம்பா பண்றது வந்து கமிஷனருக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. அது வந்து கமிஷனரும் பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி மதிப்பிற்குரிய ரவி ஐயா இருக்கும்போது
எனக்கு வந்து அவர் வந்து ஏஐஜி ஹெட் குவார்ட்டரில் இருந்தார். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், யூனியன் ஜிஓ கேட்குறேன். கேட்காம எனக்கு கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன், ஹோம் செக்ரட்டரி மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறேன். கேஸ் ஃபைல் பண்ணும்போது அப்போ வந்து எனக்கு ரவி ஐபிஎஸ் ஐயா தான் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து சங்கம் இருக்குது 79 ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒன்று மறுபடியும் வந்து 81 மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சங்க ஜிஓவை எனக்கு அவர் தான் கொடுத்தாரு. அவர் வந்து அவர் இருக்கிற வரைக்கும் காவலர்கள் குறைய வந்து அவர் நேரடியாக கேட்டு அவர் நிவர்த்தி பண்ணார். ஆனால் இந்த கமிஷனர் எனக்கு பண்ண தவறாரு, அது எதனால தெரியல. அப்போ வந்து மற்றவங்களாம் நேரடியாக உங்களுடைய குறையை கேட்கலன்னு சொல்கிறீங்களா? மற்றவங்க சொல்ல ஒரு சில இப்போ இருக்கிற கமிஷனர் இது வரைக்கும் கேட்கல. ரெண்டாவது அவருக்கு கீழே இருக்கிற ஹெட் குவார்ட்டர் டிசி தான் வந்து நிர்வாகத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். கமிஷனர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கமிஷனர் என்ன பண்ணுவார், அவரோட வேலை பலுவால் அதுக்கு தான் நிர்வாக பொறுப்புன்னு ஒருத்தர் தனியாக போட்டிருக்காங்க. இவர் தான் பார்க்கணும். ஆனால் இவர் பார்க்க தவறி விட்டார். இவர் வந்து இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் அதுக்கு ஒரு கேஸ்ட் ஒரு ப்ராப்ளமானு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு வந்து நான் வந்து இனிமேலும் நான் என் போராட்டம் தொடரும். சட்ட போராட்டம், இது வந்து சட்ட போராட்டம், நீதிக்கு உட்பட்ட போராட்டம். இதுவரை மரியாதைக்குரிய மணிவண்ணன் அவர்களுடைய உள்ள குமுறல்களை கேட்டோம். இன்னும் அவரை பற்றி பல விஷயங்கள் இருக்கு. அவர் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு, இது சாதாரண ஒரு 2% தான் சொல்லியிருக்காரு, இன்னும் 98% இருக்கு. பட் இருந்தாலும் அவர் சட்டத்துக்கு உட்பட்டு அதிகாரிகளுடைய கட்டளைக்கு உட்பட்டு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இன்னும் பென்ஷன் வரல அவருக்கு. இனிமேல் அது வருமா வரலையா என்பதை நான் பொறுத்திருந்து பார்ப்போம்.